பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளியில வந்ததுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. கோவா கேங் ஒரு பக்கம் ஃபன் பண்றாங்க, இன்னொரு பக்கம் பிரியாணி கேங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பவித்ரா ஜனனி நான் பர்வதமலைக்கு கண்டிப்பா போகணும், அதுதான் நான் முதல் வேலையா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பர்வதமலைக்கு போயிருக்காங்க. ஆனா கூட ரயானையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. மேலும் ரெண்டு பேரும் பர்வதமலைக்கு ட்ரெக்கிங் போறப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ், வீடியோஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் பவித்ரா ஜனனி அண்ட் ரயான் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்தா நிறைய பேர் பவித்ரா அண்ட் ரயான் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, சும்மா ஜாலியா இருந்துகிட்டு ஊர் சுத்துறாங்க, பிக் பாஸ்ல பவித்ரா பண்ணனதெல்லாம் வெறும் நடிப்பு தான், பணத்துக்காகவும் ஃபேமுக்காகவும் தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல ரசிகர்கள் மோசமான கமெண்ட்ஸை பண்ணிட்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பான பவித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் எல்லார்கிட்டயும் சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். நான் சொல்ற விஷயம் சரியா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அதுல என்னோட நண்பர்கள் கூட பழகிறதும் அவங்க கூட டிராவல் பண்றதும் மற்ற விஷயங்களும் என்னோட தனிப்பட்ட விஷயம், என்னோட விருப்பம் சார்ந்தது. சூழ்நிலையை புரிஞ்சுக்காத சிலர் தப்பான அர்த்தத்துல கமெண்ட் பண்றீங்க, தவறான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த மாதிரி என்னையும் ரயானையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா போடுற பதிவுகளை என்னோட பேஜ்ல இருந்து டெலீட் பண்ணிடுவேன். பிக் பாஸ் சீசன்ல நீங்க எந்த ஜோடியை வேணா ரசிச்சிருக்கலாம், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பர்சனல் லைஃப் இருக்கு. பிக் பாஸையும் தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அது நீங்க கற்பனை பண்ணனதை விட வித்தியாசமா இருக்கும். மற்ற கண்டஸ்டன்டோட ரசிகர்களும் இதை மதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னோட பிரைவசியை மதிச்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க.